வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இந்த தலைப்பை நான் எப்படி பேசுவது என்று காலையில் மன்றத்தில் அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய பேச்சு எக்ஸலண்ட்டான பேச்சு. அதாவது மகரிஷி அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் என்ற பெயரை இன்று அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். பொதுவாக நான் இந்த குழந்தைகள் இந்த சரிகம பாடும் பொழுது நான் அதை கொஞ்சம் சனி ஞாயிறில் உட்காந்து கேட்பேன். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக சின்ன குழந்தைகள் பாடும்போது அந்த ஜட்ஜாக இருக்கிறவங்க அப்படியே ஒரு நெகிழ்ந்து போய் ஒரு பாராட்டுவாங்க. இந்த சமயத்தில் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த ப்ரோக்ராமில் மட்டும் நான் கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி நிலை உருவாகிவிடும். இன்றைய பேச்சில் அதே நிகழ்வை நான் இங்கு உணரக்கூடிய அளவுக்கான ஒரு பேச்சாக இருந்தது. அன்பர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்ந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். ஒரு உணர்வு பூர்வமான பேச்சு. அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் வேதாத்திரியினுடைய இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் அவர் கொடுத்த அந்த அறம் என்ற ஒரு பொக்கிஷத்தையும் அழகாக பொருத்தி அதை ஒவ்வொருவருடைய மனதிலும் அதை ஒரு சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. அரணாம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது என்னுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது என்று கூட சொல்ல முடியாது. வேதாத்திரி மகரிஷி அவர்களே என்னுள்ளிருந்து வாழ்த்துவதாகத்தான் நான் நினைத்து கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அன்பர்களே, நான் இந்த புத்தக கலந்தாய்வை கவனித்து வரும் பொழுது ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். எப்படின்னா, இந்த தலைப்புகளை இரண்டாவது தலைப்பாக எடுத்து இரண்டாவது முறை பேசுகிறவர்கள் முதல் தடவை பேசியதை விட அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். எல்லாருமே அப்படிதான் பேசியிருக்காங்க. பிரசன்னா கூட ரெண்டாவது பேசிட்டு கொஞ்சம் சுருக்கமாக தான் பேசியிருந்தான். பேசி முடிச்சுட்டு நைட்டு அடுத்த நாள், ஐயா நான் பேசினதை நானே போட்டு கேட்டேன், ஐயா நானாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா. அந்த ரெண்டாவது தலைப்பு அப்படி இருந்தது. அனிதாமா அன்னைக்கு பேசினதும் அதே மாதிரி ரொம்பவும் உணர்வுபூர்வமாக இருந்தது. எனக்கு இப்போ என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அனார்கலி அம்மாட்ட ஒரு வேண்டுதலை வைத்துக்கொள்கிறேன். இப்போ 3வது புத்தகம் எல்லா தலைப்பும் முடிந்த பிறகு இது அப்படியே மீண்டும் முதல் புத்தகத்தை எடுத்து இதில் இவர்கள் எந்த தலைப்பு பேசினார்களோ அவர்கள் பேசாத தலைப்பை, அந்த தலைப்புகளை மாற்றிக்கொண்டு இவர்கள் மீண்டும் 1, 2, 3 என்று இந்த புத்தக கருத்தரங்கு தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த புத்தக கருத்தரங்கில் எல்லா தலைப்புகளையும் யார் ஒருவர் மாற்றி 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 ஒரு 5 தலைப்புகளில் பேசிவிட்டால்
அவர்களுக்கு நேரடியாக வேதாத்ரி மகரிஷியினுடைய அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட அந்த ஆசிரியர் என்ற ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு அங்கிருந்து கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது ஒரு ரொம்ப அற்புதமான தளம். இன்றைக்கு அவங்க பேசினது ரொம்ப அற்புதம். இன்றைக்கி நாங்கள் இந்த மன்றத்தில், இன்றைக்கி அவங்க வீட்டில் மன்றத்தில் தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இப்போது இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து காக்கும் ரகசியம் அந்த தலைப்புக்கு உள்ளே பார்க்கும்போது பார்த்தோம்னா கடைசி 3 பக்கம்தான் இந்த இயற்கை சீற்றம் சார்ந்து இருக்கிறது. மற்றதெல்லாம் ஒரு அடிப்படை தத்துவமாக இருந்தது. இப்போ ஒரு 3 பக்கம்தான் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு அங்கே ஒரு கருத்து நிலவியது. ஆனால் இந்த புத்தக கருத்தாய்வு செய்ததிலேயே அதிகமான நேரம் எடுத்து அந்த உரை ஆற்றியது இன்றுதான். ரொம்ப கம்மியாக இருந்ததில் ரொம்ப அதிகமாக அவங்க பேசினாங்க. இவ்வளவு உரை வெளிப்பட்டதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சொன்னால், இன்று இந்த 2 நாட்களாக நடந்த நிகழ்வு, சென்னையில் நடந்த நிகழ்வு, இதற்கு இடையிலே இதே நேரத்தில் இந்த உரை வருகிறது என்பது ஒரு கோஇன்சிடென்ஸ். இந்த கோஇன்சிடென்ஸில் அருணாமாவோடு மகரிஷி அவர்கள் முழுமையாக இன்று இணைந்து கொண்டார்கள், இணைந்து இதை வெளிப்படுத்தினார்கள் என்று தோன்றுகிறது. ரொம்ப இதற்கான ஒரு அற்புதமான அந்த அடிப்படை காரணங்கள். இப்போது இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ரகசியம் என்றால், அதை எப்படி அதிலிருந்து அதை தீர்க்கும் ரகசியங்கள், அதை தவிர்க்கும் ரகசியங்கள். தலைப்பு தவிர்க்கும் ரகசியங்கள். எப்போ தவிர்க்க முடியும்? அதற்குரிய காரணங்களை நாம் கண்டு அறிந்தால் மட்டுமே அதை தவிர்க்க முடியும். அப்போ அந்த இயற்கை சீற்றத்துக்கான காரணங்கள் என்ன? இன்றைக்கி சமுதாயத்தில் இவ்வளவு இயற்கை சீற்றம் பேசப்படுகிறது, அத்தனை நியூஸ் பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம் என்பதை எங்கும் யாரும் பேச நாம் காதில் கேட்கவே இல்லை. காரணம் அது இயற்கையில் இப்படி நடக்கிறது, காரணம் தெரியவில்லை. எந்த பெரிய அறிஞர்களுக்கும் தெரியவில்லை, அமைச்சர்களுக்கும் தெரியவில்லை, ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரியவில்லை. வானிலை ஆராய்ச்சியாளர்களே என்ன சொல்லுகிறார்கள்? அதிக கனமழை என்று தான் சொன்னார். ஆனால் இவ்வளவு அதிகமான கனமழை வரும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது அப்படி வந்துருச்சு, அதுக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் இன்று இவங்க பேசினது முழுக்க அதற்குரிய காரணங்கள். அந்த காரணங்கள் எங்கெங்கிருந்து இருக்குது, இது எவ்வளவு காலமாக இருக்கிறது. இப்போ இவங்க சொல்கிற இன்னைக்கு பேசின அந்த பேச்சு முழுவதும் எவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலமாக இதையெல்லாம் இந்த இயற்கையாகிய பஞ்சபூதம் தாங்கி ஒரு நாள் வெளிப்படுத்துகிறது. இது இன்று நேற்று வந்த இதற்கு காரணத்தை இன்று நேற்று என்று பார்க்க முடியாது. இப்போ வரக்கூடிய இந்த இயற்கையினுடைய சீற்றத்துக்கு காரணம் பல ஆண்டுகளாக நாம் செய்த அந்த காரணங்களுடைய தொகுப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயற்கை அன்பும் கருணையும் ஆனது. அது உடனடியாக விளைவை கொடுக்காது. அவர்கள் மாறுவார்கள், திரிந்து விடுவார்கள் என்று நம்புகிறது. ஒரு குழந்தை தவறு செய்யும்போது அந்த தெருவில் இருக்கவங்கெல்லாம் திட்டுவாங்க. இருந்தாலும் அந்த தாய் என் குழந்தை மாறிவிடும், திருந்திவிடும், மாறிக்கொள்ளும் என்று நம்புகிறார்கள். வாருங்க, அதுபோல் இந்த இயற்கை தாய் மனிதர்கள் மாறிவிடுவார்கள், அவர்களுக்குள்ளாக அந்த 6வது அறிவு இருக்கிறது, அதை அவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள் என்று நம்புகிறது. நம்பி அது ஒட்டு மொத்தமாக அதனுடைய நம்பிக்கை இழந்த நிலையில்தான் இப்படியான சீற்றங்கள் வருகிறது.
அப்போ இந்த காரணங்கள், அடிப்படை காரணங்கள் எல்லாம் நாம் ஆராய வேண்டிய ஒரு காரணமாக இருக்கிறது. பரிணாமாவுடைய இந்த உரை யூடியூப்பில் வந்த பிறகு நான் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். இது யூடியூப்பில் வந்த உடனே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் அந்த யூடியூப் பதிவை எல்லாருக்கும் அனுப்புங்க. சிந்தனையை தூண்ட வேண்டும், சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு இது ஒவ்வொருத்தருக்கும் அது இதெல்லாம் நம்ம நார்மல் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சிந்திக்க வேண்டும். அதனால் எல்லாருக்கும் இதை மேக்சிமம் அனுப்புங்க, கேட்குற அளவுக்கு கேட்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்டாக இருக்குது. சரி, இவங்க ஆரம்பிக்கும் போதே இவங்க எப்படி ஆரம்பித்தாங்க பாருங்கள். இந்த இயற்கை சீற்றம் உடலுக்கு உள்ளாக நடக்கிறது ஒன்று, வெளியில் நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன, உடலுக்கு உள்ளாக அகத்தில் புறத்தில் என்று கொண்டு போகிறாங்களே அப்படின்னு அப்படியே அவங்க சொன்ன உடனே நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு யோசித்தேன். இப்போ அகத்தில் உடலுக்கு உள்ளாக நடக்கிறது, வெளியில் இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம அகத்துக்குள்ளாக இயற்கை சீற்றம் எப்படி நடக்கிறது என்றால், இயற்கைக்கு முரணாக நமது எண்ணங்கள் தோன்றி அதை செயலாக மாற்றுகிறோமே, அது முழுவதும் நமது அகத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய இயற்கை சீற்றம் அப்படின்னு எடுத்துட்டோம். வெளியிலே நடக்கக்கூடிய இயற்கை சீற்றம் என்பது இப்போ நடக்கக்கூடிய, புறத்தில் நடக்கக்கூடிய இந்த விளைவுகள். அப்போ அகத்திலே மனிதன் கொள்கின்ற அந்த முரண்பாடு இங்கு புறத்திலே இயற்கை முரண்பாடாக செய்வது போல நமக்கு விளைவாக வருகிறது. இயற்கை பொய்த்து விட்டது, இயற்கை முரண்பாடாக செய்கிறது என்றெல்லாம் இப்பொழுது மனிதர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இவங்க இந்த ரெண்டையும் சொன்னதில் அகத்திற்குள்ளாக நீ முரண்பாடாக செய்ததற்கு விளைவு புறத்திலே இயற்கை முரண்பாடாக செய்கிறது. இங்கும் ஒரு பெரிய செயல் விளைவு தத்துவத்தை அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னதில் இருந்து அதை நான் உணர்ந்து கொண்டேன். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த இயற்கை சீற்றம் அப்படிங்கிறதுக்கு நாம் இந்த இயற்கைக்கு செய்த துரோகம்தான் அது மீண்டும் விளைவாக வருகிறது. இதை நல்ல கான்செப்டை கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதில் கொண்டு வந்து செயல் விளைவு தத்துவத்தையும் இணைத்து பொருத்தினார்கள். அதை கரெக்டாக கொண்டு வந்து அந்த எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு போய் எங்கே பொருத்தி அந்த நிறைவுக்கு கொண்டு வரணும். இன்றைக்கி உரை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்போ அப்படி பார்க்கும்போது நாம் நேரடியாக இயற்கைக்கு செய்யக்கூடிய துரோகம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அந்த ஜீவன்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம்னு ஒன்று இருக்குது. மூணாவது, மனிதனுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது மூணாக பிரிக்க வேண்டியிருக்கு, இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் பற்றி நிறைய பேசலாம். ஆனால் நான் ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுக்குறேன். நேரடியாக இயற்கைக்கு துரோகம். நேரடியாக இயற்கைக்கு என்று சொன்னால் அது எது? பஞ்சபூதங்களுக்கு. பஞ்சபூதங்கள் தானே. முதல்ல இயற்கை என்று சொன்னால் பஞ்சபூதங்கள், அப்புறம் ஓரறிவில் இருந்த ஐயறிவு, அப்புறம் மனிதன். அப்போ நேரடியாக இயற்கைக்கு என்ன துரோகம் பண்ணுறோம்? நம்ம செய்கிற துன்பம் கொடுக்கறது இதெல்லாமே இங்கே இந்த தாவரத்துலேருந்து தானே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நேரடியாக இந்த இயற்கைக்கும் துரோகம் செய்கிறோம். நிறைய இருக்கிறது. ஒரு உதாரணம் என்ன என்று சொன்னால், அந்த நீர் ஓடுகிற ஓட்டத்தை என்ன பண்ணுறோம்? பல வருடக்கணக்கில் தேக்கி வைக்கக்கூடிய அந்த டேம் கட்டுறது என்பது நேரடியாக இயற்கைக்கு செய்யக்கூடிய துரோகம். சார், இப்போ இந்த டேம் கட்டினாலும் அந்த தண்ணி தேக்கி வைக்கிறோம். இப்போ அருணாம சொல்லும்போது குளம் வெட்டினா ஏரி வெட்டினா இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ டேம் கட்டுறவங்க அந்த சொர்க்கத்திலேயே ஸ்டார் கேட்டகரி சொர்க்கத்துக்கு போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவங்கெல்லாம் சாதாரண சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்க இந்த டேம் கட்டினவங்கலாம் ஸ்டார் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த சொர்க்கத்துக்கு போவாங்களா
அப்படின்னு கேட்பேன். இல்லை, இந்த ஏரி குளம் வெட்டுறதுக்கும் இந்த டேம் கட்டினதுக்கும் ஒரு பெரிய டேம் கட்டுறது வந்து இயற்கைக்கு செய்யக்கூடிய துரோகம். ஆனால் ஏரி குளம் வெட்டுறதெல்லாம் வந்து அப்படி அல்ல. இதில் ரெண்டு டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். மழை நீர் அங்கேருந்து வருது. பொதுவாக பாருங்கள், நமக்கு இந்த மழை நீர் மேற்கு தொடர்ச்சியில் வந்து தான் மழை பெய்யும். அங்கேருந்து அப்படியே கடல் வரைக்கும் போயிட்டே இருக்கணும். போகிற பாதையில் எல்லாம் ஏரி குளம் எல்லாம் நிறச்சி வாய்க்காலெல்லாம் நினச்சி நம்ம வீட்டுக்கு பின்னாடி வாய்க்காலாக ஓடும். ஓடி கடைசியில் எங்கே போய் கடலை போய் சேரும். போகிற வழியில் முழுவதும் மனிதர்களுக்கு பயன்பாடாக ஓடும். ஆனால் இப்பொழுது பார்க்கிறேன், சென்னை பக்கத்தில் பேஞ்சு அப்படியே கடலுக்கு போயிடுச்சு. இப்போ திருநெல்வேலி பக்கத்தில் பேஞ்சு அப்படியே தூத்துக்குடி பக்கத்தில் பேஞ்சு அப்படியே கடலுக்கு போயிடுச்சு. பக்கத்துலேயே பேஞ்சு பக்கத்துலேயே கடலுக்கு போயிடுச்சு. இது தூரத்தில் பெய்ந்து ஓடி வந்து அங்கே போகிறது இப்போ பக்கத்துலேயே பெய்து போயிடுச்சு. ஏன் அப்படின்னு யோசிக்கிறேன். அங்கே போய் காவிரியினுடைய அந்த முகத்துவாரத்தில் போய் பேஞ்சு அங்கேருந்து அப்படியே வர்ற வழியில் அவ்வளவுக்கும் பயன்பாடாக வந்துக்கிட்டு இருக்கிறது. அங்கே பேஞ்ச உடனே அங்கே இருக்கிறோம், இது எங்கள் கர்நாடகாவில் பேச்சு, நாங்கள் இந்த இந்த எங்கள் பார்டரை விட்டு அந்த தண்ணியை வெளியே விட மாட்டோம் இப்படின்னு எல்லை கட்டி, இது என்னது? இங்கிட்டு போனோன்னே கேரளாவில் இது எங்களுது இப்படின்னு இந்த டேமை கட்டி வச்சு தேக்கி வச்சுட்டு இது எங்களுதுன்னு உரிமை கொண்டாடக்கூடிய எனதாக மாற்றி விட்டார்களே. கட்டி வச்சுட்டு அது பயன்பாட்டிலாவது இருக்கிறதா என்றால் பயன்பாட்டிலும் இல்லை, அப்படியே தேங்கியே இருக்கிறது. இந்த டேமில் பாருங்கள், தண்ணி போய் தேங்கியே கிடக்கும். இந்த டேமுக்கும் குளத்துக்கும் ஏரிக்கும் என்ன வித்தியாசம் என்னென்னா, இப்போ இந்த வருடம் ஒரு குளம் வெட்டினோம், குளத்துக்கு தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுங்க. குளத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா வந்த பிறகு அங்கே விவசாயம் நடக்கும். அந்த விவசாயத்தில் அது என்ன ஆகும், அப்படியே அது பயன்பாடாகிக்கொண்டே இருக்கும். அந்த குளத்தில் தண்ணி வற்றிடும். வருஷம் வருஷம் குளம் நிறையும், வருஷம் வருஷம் குளம் வற்றிடும், தீந்துடும். தீர்ந்த பிறகு அதில் கடைசியில் மீன்பிடி திருவிழா நடத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கரம்ப மண்ணெல்லாம் எடுத்து அதை வயக்காட்டில் உரமாக போட்டுட்டு, இதெல்லாம் நான் விவசாயத்தில் செய்ததை சொல்லுகிறேன். இது வருடம் தீந்துடும். இது எப்படி இருக்குன்னா, ஒருவர் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி 30ஆம் தேதி செலவழிச்சிட்டார், மீண்டும் 1ஆம் தேதி சம்பளம் வருது. இது மகரிஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேங்கிற கதை. இந்த குளமும் ஏரியும் அதைத்தான் செஞ்சது. வரும், பயன்பாடாகிவிடும், தீர்ந்துவிடும், மீண்டும் மழை பெய்யும், வரும், பயன்பாடாகிவிடும், தீர்ந்துவிடும். ஆனால் இந்த டேமில் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச இந்த பெரியார் டேமில் தண்ணி பார்த்தீங்கன்னா 110 அடி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ 130 அடி 35 அடி வருதோ அப்போ தான் திறப்பான். அதுக்கு முன்னாடி நான் திறக்க மாட்டேன். அது வரைக்கும் அந்த தண்ணி அங்கேயே அப்படியே தேங்கி நிற்கிது. வைகை டேமில் அப்படியே தேங்கி நிற்கிது. 65 அடி 68 அடி வந்தால் தான் திறக்கிறது. 60க்கு மேலே வந்தால் தான் விவசாயத்துக்கு திறக்கிறது. 55 அடி தான் இருக்குது, 50 அடி தான் இருக்குது, விவசாயத்துக்கு திறக்கிறது இல்லை. ஏன்? மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், நாகரிகமான மக்கள், ஆடம்பரமாக வாழுகிற மக்களுக்கான அவங்களுக்கான குடிநீருக்கு வேண்டும், அவர்கள் விரயம் பண்ணுறதுக்கு வேணும். அதனால் விவசாயத்துக்கு கொடுக்காமல் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அதை அடைத்து வைக்கக்கூடியதை பார்க்கிறேன். எப்போதுமே அதில் வந்து வரவு செலவு வந்துருச்சு தீந்துருச்சு இந்த நிலையில் இருக்கிறது தான் இயற்கை. நாம் இதை நமக்கு வரக்கூடியதை கொடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், வந்து கொண்டே இருக்கும். ஒரு கேணியில் இறைக்க தண்ணி ஊறும், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படின்னு, அது இயற்கை தானே. நீங்கள் இறைக்க அது ஊறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நீரை அப்படி பயன்படுத்த வேண்டும். அப்போ ஏரி குளமெல்லாம் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள். அது மாடுகளுக்கு பயன்பட்டது, விவசாயத்துக்கு பயன்பட்டது, மனிதர்களுக்கு பயன்பட்டது, எல்லாருக்கும் பயன்பாடு செய்து தீர்ந்துவிடும், மீண்டும் வரும். அப்போ இந்த டேம் கட்டுறது இதெல்லாம் வந்து அந்த இயற்கையினுடைய அந்த பஞ்சபூதங்களினுடைய சுதந்திரத்தை தடுக்கக்கூடியதாக அமைந்து விட்டது.
இது ஒரு பெரிய துரோகம். அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இன்னொன்று பார்ப்போம். இன்றைக்கு திருநெல்வேலியில் நடந்த விஷயத்தை பாருங்கள். அதிகமான மழை, ஆமாம் அதிகமான மழை. அதற்கு அருணாமா நல்ல ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஏன் இப்படி மொத்தமாக பெய்ஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அவ்வளவு மழை பெய்தாலும் அந்த பெய்த மழையெல்லாம் அந்த ஆற்றுக்குள்ளே போய் அந்த ஆற்றுல ஓடி இருக்கும். சாதாரணமாக ஆறு எப்படி ஓடி இருக்குமோ இப்போது அது முழு கொள்ளளவை தாங்கி ஓடக்கூடிய அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. அப்படியே வெறும் மழை மட்டும் பெய்திருந்தால், இவ்வளவு மழை பெய்திருந்தாலும் முழு கொள்ளளவில் ஓடி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு தன்னுடைய அளவுக்கு ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு தான் மழை பெய்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். 45 சென்டிமீட்டர் பெய்ஞ்சினாலுமே அதனுடைய அந்த ஒரிஜினல் அந்த ஆற்றினுடைய அந்த நிலையை அந்த அளவுக்கு தான் ஓடி இருக்கும். ஊருக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது ஏன் ஊருக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த மழை இவ்வளவு பெய்து ஆறு முழு கொள்ளளவுக்கு வந்த நேரத்திலே அங்கே 4 டேமில் தேக்கி வச்சுருந்தாங்களே, அந்த தேக்கி வச்சிருந்ததில் ஒரு 50,000 கன அடி நீரை திறந்து விட்டார்கள். இங்கே முழு கொள்ளளவில் ஓடக்கூடிய அளவுக்கு நீர் மழை பெய்து விட்டது. அந்த டேமில் இருப்பை திறந்து விட்டாங்க பாருங்க. இந்த இருப்பில் திறந்து விட்டது முழுவதும் ஊருக்குள்ளே வந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் புகுந்து விட்டது. இப்போ நேற்று வந்து டேமெல்லாம் அடைக்கிறாங்க. இப்போ ஆறு அதனுடைய முழு கொள்ளளவில் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நேற்று முந்தானாலும் நடந்தது என்ன? அங்கே அடைச்சி வச்சிருந்ததை தேக்கி விட்டது, திறந்து விட்டது. இதிலிருந்து எனக்கு என்ன உணர்கிறோம் என்றால், இப்போது மழை பெஞ்சு ஓடுறதுங்கிறது ஒன்று, டேமில் அடைச்சி வச்சிருந்ததை திறந்து விடுறதுங்கிறது ஒன்று. இது ரெண்டையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், மகரிஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கிறேன். என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் மகரிஷி சொல்கிறாங்க. அப்படி இப்போ மழை பெய்து வருது, செலவாகுது, வருது, செலவாகுது. இப்போ இந்த முறை இப்போ இந்த மழை பெய்ஞ்சிச்சு வந்துச்சு, இது சம்பளம் மாதிரி. இப்போது அந்த டேமில் தேக்கி வச்சுருந்ததை திறந்து விடுறது வந்து இது அப்பா சேர்த்து வச்சது, தாத்தா சேர்த்து வச்சுருந்தது, பரம்பரை சொத்து, கர்மவினையாக சேர்த்து வச்சுருந்த சொத்து. நம்மளும் நம்ம உழைச்சோம், சம்பாரித்தோம், செலவு பண்ணோம், வாழ்ந்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் இல்லை. எப்பொழுது இதோடு சேர்ந்து அந்த பரம்பரை சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்து இதையும் சேர்த்து வருதோ அவன் எல்லா அக்கிரமமும் பண்ண ஆரம்பிச்சிடுறான், எல்லா நோயும் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் தண்ணி பூந்து விடுகிறது. அப்போ இது இந்த ஒரு நிகழ்வை வைத்து நான் இப்படி பார்க்கிறேன். அப்போ இந்த மாதிரி பெரிய டேமை கட்டுறது, அதுக்கு மேலே அவங்க சொன்ன மாதிரி இந்த போர் போடுறது, இதெல்லாம் நேரடியாக இந்த பஞ்சபூதங்களுக்கே நாம் கொடுக்கக்கூடிய ஒரு துன்பமாக இருக்கிறது. ஓரறிவு முதல் 5 வரை அது பேசினா ரொம்ப பேசிட்டே போகலாம், அதிகமாக இருக்கிறது. சரி, ஒரு தாவரம் இயற்கை சொல்லுகிறது, நான் உருவாக்கிய தாவரத்தை காணவில்லையே, நான் உருவாக்கிய செடியை காணமே, நான் உருவாக்கிய காயை காணமே, நான் உருவாக்கிய பழத்தை காணமே, எல்லாத்தையும் மாற்றி விட்டீர்களே. இயற்கைக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது. சரி, அது ஒரு பெரிய கதை. மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் இதை நம்ம வருஷம் முழுதும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இவ்வளவையும் கொடுத்து விட்டோம். இதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் இயற்கையின் சீற்றம். அப்போ இயற்கை சீற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துரோகத்தை தவிர்க்க வேண்டும், அவ்வளவுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போது மனிதன் செய்யும் தவறுக்கு, மனிதன் எதனால் செய்யும் தவறுக்கு, மனிதன் மனதால் செய்யும் தவறுக்கு இயற்கை அறிவால் கொடுக்கும் தண்டனையே இயற்கை சீற்றம் அப்படின்னு இதுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, இப்போது இந்த இயற்கையை பஞ்சபூதங்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் தானே. இப்போ பாருங்கள், நிலம் பூகம்பமாக வருது, நீர் வெள்ளமாக வருது, நெருப்பு எரிமலையாக வருகிறது, காற்று புயலாக வருகிறது. அப்போ தான் அப்படியே வரிசை எழுதிட்டே வந்தேன். இந்த விண் என்பது இயற்கை சீற்றமாக எப்படி வருகிறது என்று அப்படியே எழுதி பார்த்தேன். அதுக்கு நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, கொரோனா வைரஸாக வருகிறது. அப்போ இது எல்லாமே இயற்கையின் சீற்றம். அப்போ கொரோனாவோட இயற்கையின் சீற்றம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. சரி, இப்போது
இந்த அடிப்படையில் அவர்கள் கொடுத்த அந்த தத்துவம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கற்ப ஓட்டத்தை பற்றி பேசினார்கள். இந்த கற்ப ஓட்டத்தை பற்றி இப்பொழுது பொள்ளாச்சி பக்கத்தில் ரவிச்சந்திரன் என்பவர் பெரிய ஆராய்ச்சி செய்து அவர் நிறைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் கற்ப ஓட்டத்தை சொல்லி அவருடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயம் செய்ய சொல்லி கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு 2 நாள் ட்ரைனிங்காக 2 நாள் ஒரு போன வாரம் நடந்தது. அவர் இதை ரொம்ப அந்த இயற்கையை ஆராய்ந்து அந்த விவசாயிகளுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். இன்னொன்று, அந்த வாட்டர் பாட்டில் சொன்னாங்க பாருங்கள், எனக்கு அந்த இடத்துல ரொம்ப உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வாட்டர் பாட்டிலு அப்படியே திறந்து ஒரு முறை குடிச்சிட்டு அப்படியே 3/4 பாட்டில் அப்படியே இருக்குது. அப்படியே அந்த குப்பை கூடத்தில் அப்படியே எடுத்து உள்ளதுக்கு போடுறாங்க. இது தண்ணி டம்ளரில் வச்சா கூட தேவைக்கு ஊற்றுவாங்க. இது தூக்கி போடுறது ரொம்ப 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 அவங்க சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அவங்க சொன்ன விதம், அருணாமா சொன்னது, அவங்க ஏற்கனவே சாதாரணமாக ஒரு சில இடத்துல ரொம்ப உணர்ச்சிவயமாயிருவாங்க. இந்த தடவை 2-3 இடத்துல அது மாதிரி ஆனது. இந்த வாட்டர் பாட்டில் சொல்கிறப்ப அவங்களோட மனசில் அப்படியே ஒரு வேதனை கலந்த ஒரு நிலை வந்தது. எனக்கே ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்த அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவு வேஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பொதுவாக இந்த திருமணம் நிகழ்ச்சிகளுக்கு போன பிறகு சில இடங்களில் நான் முதல்லையே மேடையில் ஏறிட்டு அப்புறம் சாப்பிட போவேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா மேடையில் ஏறுறதுக்கு ரொம்ப கூட்டம் இருக்கும். கூட்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயா நம்ம சாப்பிட்டு வந்துடலாம், இங்கே கூட்டமாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மேலே போவாங்கன்னு சொல்லலாம். இந்த சாப்பிட்ட பிறகு நான் அந்த கூட்டத்தில் போய் குரூப் ஃபோட்டோவில் நின்னால் அந்த குரூப் ஃபோட்டோவில் எல்லா குரூப் ஃபோட்டோவையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் என்ன ஃபோட்டோவில் என் கையில் அந்த வாட்டர் பாட்டிலோடு தான் என்னுடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த வாட்டர் பாட்டிலை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லை. இப்போ நான் அது திறந்து இலைக்கு தண்ணி தொளிச்சிட்டு வச்சுட்டேன் இல்லையா, நான் அதை திறந்துட்டேன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோவில் அந்த வாட்டர் பாட்டில் கையை முன்னாடி வச்சேன்னா வாட்டர் பாட்டிலோடு தான் என்னுடைய ஃபோட்டோ இருக்கும். அது ஏன், அது எதுக்கு அவ்வளவு வேஸ்ட் பண்ணுறாங்க? இது மாதிரி இந்த விரயம் என்பது ரொம்ப 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 அதிகம். அது மட்டுமல்ல, என்னுடைய இலையை அப்படி மடித்தா அந்த இலை பிளெயினாக இருக்கணும், வாங்கும்போது அதை தவிர்த்து விட்டு அப்படி இருக்கணும். அப்போ இந்த விரயம் என்பது இதெல்லாம் இயற்கை சீற்றத்துக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டினாங்க. ரொம்ப 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 நன்றி. இதே போல் இப்போது இந்த பொருள் சேதத்தில் இன்றைக்கி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒருத்தருக்கு இவ்வளவு பாதிப்பு, இன்னொருத்தருக்கு அவ்வளோ, இதெல்லாமே அவரவருடைய அந்த செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் என்று சொன்னாங்க. அதில் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் இந்த வெள்ளத்தினால் என்ன போச்சு அப்படின்னு அதிகமாக இந்த டிவியில் மக்கள் பேசும்போது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் என்ன வருதுன்னா, எங்கள் வீட்டில் இருந்த கிரைண்டர் போச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, மிக்சி வேலை செய்யாமல் போச்சு, டிவி வேலை செய்யாமல், எதெல்லாம் நாம் நம்ம மனிதனுடைய உடலை பயன்படுத்தி செய்யக்கூடியதற்கு மாற்று ஏற்பாடாக எதெல்லாம் எலக்ட்ரிக்கலில் செஞ்சு வச்சோமோ அதெல்லாம் இந்த வெள்ளத்தில் போச்சு அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த இயற்கை ஏதோ உணர்த்துகிறதோ நமக்கு என்று அதை நினைக்க தோன்றுகிறது. ஆக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இயற்கை அவ்வளவு அற்புதமான ஒரு பாடத்தை தான் நாம் கொடுக்கிறது. அந்த குமுளி தும்புன்னு சொன்னாங்க, தண்ணிக்குள்ளே உள்ளே போய் அந்த கட்டையை அடைச்சி வச்சுருக்கிற கட்டையை எடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் நேரடியாக செய்து பார்த்தவன். நான் கழுத்தளவில் தண்ணி இருந்துச்சுன்னா உள்ளே மூழ்கி அந்த கட்டையை நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் ஒரு 2 அடி அளவுக்கு உயரமாக இருக்கும்போது நான் மேலே நின்றுக்கிட்டு இன்னொரு பையன் இருக்கான், அவன் உள்ளே மூங்கி போய் அதை எடுப்பான். நாங்கள் நின்று அதை எடுக்கிறது, அதை அந்த கட்டையை வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான சிஸ்டம். அப்படி இருக்கும். தண்ணிக்கு உள்ளுக்குள்ளே போய் க்ளீனாக அந்த கட்டையை வச்சிட்டோம்னா அந்த தண்ணி வெளியே போகிறது நின்றோம், அந்த கட்டையை எடுத்துட்டோம்னா தண்ணி வெளியே போகிறது வரும். இது எங்களுடைய குளத்தில் ஏரியில் இருந்திருக்கு. இது எல்லாமே நாங்கள் அதெல்லாம் செய்திருக்கிறோம்.
எவ்வளவு நீர் மேலாண்மை செய்திருக்கிறார்கள். ஆக இந்த நீர் என்பதை அதில் நீரினால் வரக்கூடிய இயற்கை சீற்றத்துக்கு நீருக்கு செய்த துரோகம் மட்டுமல்ல, இயற்கைக்கு செய்த துரோகம் என்றுதான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டால் இயற்கைக்கும் இயற்கை சார்ந்த ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை அவைகளுக்கு செய்யக்கூடிய அந்த துரோகத்தை நம்ம சாதாரண துன்பத்தைன்னு சொல்லுவோம். துன்பம் கொடுத்தால் பாவம்னு சொல்லுவோம். அதுக்கு விளைவு நமக்கே வந்துடும். ஆனால் இங்கே அந்த பாவங்கிற வார்த்தையை என்னால் யூஸ் பண்ண முடியல. அதற்கு செய்யக்கூடிய துரோகம் இப்பொழுது இயற்கை சீற்றமாக வருகிறது. அதை தவிர்த்து விட்டால் நாம் இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து தவிர்க்கும் ரகசியமே அந்த இதுதான் என்பதை இன்று நாம் விளங்கி கொண்டோம். இன்றைய இந்த உரை அற்புதமான உரையாக, ஒரு ஆழ்ந்த உரையாக இருந்ததற்கு மீண்டும் ஒரு முறை அருணாமாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.